21ാவது ശ്ലോകം. അഗ്നൗ ഹോമാദ്യഭാവാത്തു വൃഷ്ട്യഭാവോപ്യഭൂനൃപ വൃഷ്ടേരഭാവേ സംശുഷ്കം നിർജലം ചാഭിഭൂതലം. അഗ്നൗ ഹോമ ആദ്യ ഭാവാത് തു വൃഷ്ട്യഭാവഃ അഭി അഭൂത് നൃപഃ വൃഷ്ടേഃ അഭാവേ സംശുഷ്കം നിർജലം ച അഭിഭൂതലം. നൃപ ராஜாவே, ஜனமேஜய ராஜாவே அப்படின்னு கூப்பிட்டு வியாச பகவான் சொல்றார். அக்னியில ஹோமம் தொடங்கின கர்மங்கள் செய்யலை அப்படின்னாக்கா இந்த பிரகிருதிக்கே நாசம் சம்பவிக்கும். ஹோமம் தொடங்கின കർമ്മങ്ങളൊന്നും ചെയ്യാത്തതിനാല് മഴ ഇല്ലാമായിടുത്ത്. മഴയില്ലാതെക്കാനാണ് ഭൂമിയെല്ലാം വരണ്ടു പോച്ച്. 22ാவது ശ്ലോകം. കൂപവാപി തടാകാശ്ച സരിത ശുഷ്കതാം ഗതാ അനാവൃഷ്ടിരിയം രാജൻ അഭൂച്ച ശതവാർഷികി. കിണറും കുളവും തടാകവും നദിയുമെല്ലാം വരണ്ടത്. മഹാരാജാവേ, இப்படி பிரகிருதி വരൾച്ചയാല 100 വർഷം പടാപാടുപെട്ടത്. മഴയില്ലാത്തതിനാല് ഭൂമിയെല്ലാം വരണ്ടു പോച്ച്, ചെടികൊടികളൊന്നും ഉണ്ടാകലേ, ഉണവുക്കെല്ലാം പഞ്ചം വന്നത്. 23ാவது ശ്ലോകം. മൃദാ പ്രജാശ്ച ബഹുദാ ഗോ മഹിഷി ആദയഃ തഥാ ഗൃഹേ ഗൃഹേ മനുഷ്യാണാം അഭവത് ശവസംഗ്രഹഃ. മൃദാ പ്രജാശ്ച ബഹുദാ ഗോമഹിഷ്യാദയസ്തദാ ഗൃഹേ ഗൃഹേ മനുഷ്യാണാം അഭവത് ശവസംഗ്രഹഃ. மாடுகளும் எருமகளும் மனுஷாலும் நிறைய இறந்து போயிட்டா. ஒவ்வொரு வீட்டிலையும் மனுஷாலோடு சவங்கள் இப்படி குமிஞ்சு கூடித்து. சாப்பாடு கிடைக்காக்கும் ஆளுகள் எல்லாம் இப்படி இறந்து போனா. 24வது ശ്ലോകം. അനർത്ഥേ ത്വേവം ഉദ്ഭൂതേ അനർത്ഥേതു ഏവം ഉദ്ഭൂതേ ബ്രാഹ്മണാ ശാന്തചേതസാ ഗത്വാ ഹിമവദ പാർശ്വേ രിരാദയിഷവ ശിവാം. அனர்த்தங்கள் இப்படியெல்லாம் சம்பவிச்சுட்டு இருக்கிறத சௌமிய குணம் இருக்கிற பிராமணா, ரஜோகுண தமோ குணங்கள் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கிற சத்குண பாவம் இருக்கிறவா, ஆதிபராசக்தியா இருக்கிற தேவிய ஆராதிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு ഹിമയ പർവ്വതത്തോട് അടിവാരത്തില് വന്നു ചേർന്ന. 25ാவது ശ്ലോകം. സമാധി ധ്യാന പൂജാഭിർദേവീം തുഷ്ടുപുരന്വഹം നിരാഹാരാസ്തദാസക്താസ്താമേവ ശരണം യയു. பூஜை, தியானம், சமாதி இதனால எல்லாம் தேவிய நித்தியம் குஷிப்படுத்திட்டு வந்தா அவ.
அந்த தேவியிலேயே மனசை திருடப்படுத்தி சாப்பாடு கோடியும் சாப்பிடாதக்கு அம்பாள சரணம் பிராபிச்சா. 26வது ஸ்லோகம். தயாம் குரு மகேஷானி பாமரேஷு ஜனேஷு ஹி சர்வாபராதயுக்தேஷு நைதத் ஸ்லாக்கியம் தவாம்பிகே. ஆதிபராசக்தியாயிருக்கிற மகேஸ்வரி, ஞானமில்லாத எங்களில கருணை காட்டணுமே. நாங்கள் ஏதாவது அபராதம் செஞ்சிருந்தா கூடியும், தவறு பண்ணியிருந்தா கூடியும், அபராதம் செஞ்சவாள் ஆக்கும்னா கூடியும் எங்ககிட்ட காருண்யம் காமிக்காம இருக்கிறது உனக்கு யோசிச்சதல்ல. கருணை கடலாக்கும் நீ. அப்படி இருக்கிற நீ அபராதம் செஞ்சவாகிட்ட கூடியும் கருணை காட்ட கூடினவளாக்கும். அப்படி இருக்கிற நீ எங்ககிட்ட காருண்யம் காட்டாம இருக்கிறது சரியில்லை. 27வது ஸ்லோகம். கோபம் சம்ஹர தேவேஷி சர்வாந்தர்யாமி ரூபிணி त्वया यदा பிரேரியதேயம் கரோதி ச ததா ஜனா. சர்வ உயிரினங்களிலேயும் ஆத்மாவாயிட்டு இருக்கிறவளே, அந்தர்யாமி ஆயிட்டு இருக்கிறவளே, தேவர்களோடெல்லாம் ஈஸ்வரியாயிருக்கிறவளே, தேவி உங்களோட கோபத்தை நீங்கள் அடக்குங்கோ. நீங்கள் பிரேரணை பண்றதுக்கு தகுந்த மாதிரி ஆக்கும். ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்துல கர்மம் செய்யறா. ஆருக்கும் சொமேதையா எதுவும் செய்யறதுக்கான திராணி இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதையாக்குமே அடுத்தவா நாங்கள் செய்யறோம். 28வது ஸ்லோகம். நான்யாகதீர் ஜனஸ்யாஸ்ய கிம் பஷ்யசி புனः புனः யதேச்சசி ததா கர்த்தும் சமர்த்தாசி மகேஸ்வரி. இந்த மனுஷாளுக்கு ஒன்னை தவிர வேற கதி இல்லை அப்படிங்கிறத நீ மறுபடியும் மறுபடியும் பார்த்துட்டு தானே இருக்காய் தேவி. மகேஸ்வரி, உன்னோட விருப்பப்படி என்ன செய்யறதுக்கும் திராணி இருக்கிறவளாக்குமே நீ. 29வது ஸ்லோகம். சமுத்தர மகேஷாணி சங்கடாத் பரமோத்திதாத் ஜீவனேன வினாஸ்மாகம் கதம் ஸ்யாத் ஸ்திதிரம்பிகே. இந்த பரம சங்கடத்திலேந்து ஆதிபராசக்தியான நீ எங்களை காப்பாத்தணும். எங்களோட மனசு சங்கடத்திலேந்து மீண்டு வரணும். அம்பிகே, தண்ணி இல்லாம எங்களுக்கு எப்படி வாழறதுக்கு சாதிக்கும்? இந்த பூமியில மழை இல்லைனா நாங்கள் எப்படி வாழுவோம்? 30வது ஸ்லோகம். பிரசீதத்வம் மகேஷானி பிரசீத ஜகதம்பிகே அனந்தகோடி பிரம்மாண்ட நாயிகே தே நமோ நமः. பிரபஞ்சத்துக்கு ஈஸ்வரியாயிருக்கிற தேவி பிரசாதிக்கணுமே. ஜெகதம்பிகே பிரசாதிக்கணுமே. அனந்தகோடி பிரம்மாண்ட நாயிகையாயிருக்கிற தேவி, உங்களுக்கு எங்களோடு நமஸ்காரம் நமஸ்காரம். 31வது ஸ்லோகம். நம கூடஸ்தரூபாயை சித்ரூபாயை நமோ நமः நமோ வேதாந்த வேத்யாயை புவனேஷ்யை நமோ நமः. கூடஸ்தரூபே உங்களுக்கு நமஸ்காரம்.
அசைவில்லாம ஸ்டாச்சு மாதிரி இருக்கிற தேவி உனக்கு நமஸ்காரம். சித் ரூபே உனக்கு நமஸ்காரம். சத் சித் ஆனந்த ஸ்வரூபமாயிருக்கிற தேவி உனக்கு நமஸ்காரம். வேதாந்த வேத்யே உனக்கு நமஸ்காரம். புவனேஸ்வரி உனக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் இப்படின்னு பிராமணர்கள் எல்லாம் தேவிய பிரார்த்தனை பண்ணினா. 32வது ஸ்லோகம். நேதி நேதி வாக்யைர்யா போத்யதே சகலாகமை தாம் சர்வகாரணாம் தேவி சர்வபாவேன சன்னதா. நேதி நேதி இதி, நேதி நேதி இப்படி இருக்கிற வாக்கியங்களால சகல வேதங்களும் ஆரையாக்குமோ பிரகடப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றது. இந்த பிரகிருதியில விஷயங்கள் நிறைய இருக்கு, இது கிடையாது இது கிடையாது அப்படின்னு சொல்லி, இதொன்னும் சத்தியமில்லை அப்படின்னு சொல்லி, எதாக்குமோ சத்தியம் அப்படிங்கிற விஷயத்த சகல வேதங்களும் வெளிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றதே. அப்படி சகல வேதங்களும் அந்த பரபிரமஸ்வரூபிணிய வெளிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றதே. சர்வ காரண பூதையா இருக்கிற அந்த தேவிய சர்வ நேரமும் எல்லா டைமும் நாங்கள் எல்லாரும் நமஸ்காரம் பண்றோம். 33வது ஸ்லோகம். இதி சம்பிரார்த்திதா தேவி புவனேஷி மகேஸ்வரி ஆனந்தாட்சிமயம் ரூபம் தர்ஷயாமாச பார்வதி. இப்படி அவளெல்லாம் பிரார்த்தனை பண்ணினா. இவாளெல்லாம் பிரார்த்தனை பண்ணினோன்னு புவனேஸ்வரியும் மகேஸ்வரியுமாயிருக்கிற பார்வதி தேவி எண்ணி திட்டப்படுத்துறதுக்கு முடியாத அளவுக்கு கண்களோடு கூடின தன்னோட ரூபத்தை அவளுக்கு காட்டி கொடுத்தா. இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற சர்வ உயிரினங்களோடும் கண்கள் இருக்கிற தேவி தன்னோடு அந்த விராடு ரூபத்தை காட்டி கொடுத்தா. 34வது ஸ்லோகம். நீலாஞ்சன சமப்ரக்யம் நீலபத்மாயதேட்சணம் சுகர்கஷ சமோத்துங்க விருத்தபீனகனஸ்தனம். நீலாஞ்சனத்துக்கு ஈக்குவலான கலர், நீலத்தாமரைக்கு ஈக்குவலான நல்ல அழகான நீண்ட கண்கள், தடிச்சு கேப் இல்லாம உயர்ந்து விருத்தாகிருதியில நிக்கிற ஸ்தனங்கள், இதெல்லாமக்கும் தேவிக்கு இருந்தது. 35வது ஸ்லோகம். பாணம் முஷ்டிம் ச கமலம் புஷ்ப பல்லவ மூலகான் சாகாதீன் பல சம்யுக்தான் அனந்தரச சம்யுதான். பாணம், தாமரப்பூ, புஷ்பம், பல்லவம், காய்கறிகள், அதே மாதிரி இந்த பிரகிருதியில என்னெல்லாம் ரசங்கள் உண்டோ அந்த ரசங்கள் எல்லாம் இருக்கிற பலமூலங்கள் எல்லாம் தேவியோடு கையில இருந்தது. 36வது ஸ்லோகம். க்ஷுத்ரிஜராபஹான் ஹஸ்தைர் விப்ரதீஜ மஹத்தனு. க்ஷுது த்ரிடு ஜர அபஹான் ஹஸ்தைஹி பிப்ரதீஜ மஹது தனுஹு. சர்வசௌந்தர்யசாரம் தது ரூபம் லாவண்ய சோபிதம். பசியும் தாகவும் ஜரையும் இல்லாம பண்ணுற பழங்கள், பெரிய வில்லு, இதெல்லாம் இருக்கிற தேவியோடு கைகள்
அழகோடும் எசன்ஸா இருக்கிற அந்த தேவியோட ரூபம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. 37வது ஸ்லோகம். கோடி சூரிய பிரதீகாசம் கருணாரசசாகரம் தர்ஷயித்வா ஜகத்தாத்ரி சா அனந்தநயனோல்பவா தர்ஷயித்வா ஜகத்தாத்ரி சானந்தநயனோல்பவா. கோடி சூரியர்களுக்கு ஈக்குவலா இருக்கிற தேஜஸோடு கூடி இருக்கிற கருணை கடலா இருக்கிற தேவியோடு சொரூபத்தை தேவி அவளுக்கெல்லாம் காட்டி கொடுத்தா. இந்த பிரபஞ்சத்தோடு அம்மாவா இருக்கிற அந்த தேவியோடு எண்ணி திட்டம் பண்ண முடியாத அளவுக்கு கண்களிலேந்து அந்த கண்களை எத்தனையாக்கும் அப்படின்னு ஒன்றும் எண்ணி திட்டப்படுத்த முடியாது. அந்த அளவுக்கு கண்களிலேந்து. 38வது ஸ்லோகம். மோஜயாமாச லோகேஷு வாரிதாரா சஹஸ்ரஷா நவராத்திரம் மகாவிருஷ்டிரபுன் நேத்ரோல்பவைர்ஜலை. ஆயிரக்கணக்குக்கு நதிகள் பூமிக்கு பிரவாகமாயிட்டு ஒழுகித்து தேவியோடு கண்களிலேந்து உத்பவிச்ச அந்த ஜலத்தோடு அந்த மகாமாரி 9 நாளைக்கு நீண்டு நின்னுது. ஒரு நாள் 2 நாள் இல்லை, 9 நாளைக்கு கண்டினியூஸ் ஆன பெரும் மழை அப்படி கொட்டிட்டு. 39வது ஸ்லோகம். துக்கிதான் வீட்சிய சகலான் நேத்ராஸ்ரூணி விமுஞ்சதி தர்ப்பிதாஸ்தேன தே லோகா ஓஷத்ய சகலா அபீம். சகல உயிரினங்களும் துக்கம் அனுபவிக்கிறவாளாக்கும் அப்படின்னு பார்த்த தேவியோடு கருணை அப்படிங்கிற அந்த கடல் அப்படி கண்களிலேந்து வர்ஷிச்சுது. அந்த வருஷம் காரணமாயிட்டு எல்லா உயிரினங்களும் மனுஷாலும் ஓஷதிகளும் சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டு இருந்தா. 40வது ஸ்லோகம். நதி நத பிரவாஹாஸ்தைர் ஜலை சமபவன் ருபா நிலீய சம்ஸ்திதா பூர்வம் சுராஸ்தே நிர்கதா பஹி. தேவியோடு கண்களிலேந்து பிரவாகமாயிட்டொழுகின அந்த வருஷத்தால நதிகளும் நதங்களும் பிரவாகமாயிட்டொழுகித்து. ராஜாவே, முன்னால இந்த அசுரனை பார்த்து பயந்து ஓடி ஒளிஞ்ச தேவர்கள் எல்லாம் இருக்காளே, அவளெல்லாம் குஷியோடு கூடிட்டு வெளியில வந்தா. தேவி காப்பாத்துறதுக்கு இருக்கிறத நமக்கு என்ன பயம் அப்படின்னு அவளெல்லாம் தைரியமா வெளியில வந்தா.